தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். 2026 ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு பயிற்சி, இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா சனியுடைய நட்பு வீடான வீட்டில் வந்து சுக்கிரன் இணையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் ஆல்ரெடி ராகு அங்கே இருக்கார், அவரும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது மண்மனை பொன்பொருள் ஆடம்பரத்துக்குரிய காரகன் அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான். அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் அமர்ந்து கிட்டத்தட்ட பார்த்து குருவுடைய பார்வை பாகிஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த ஒரு அற்புதமான அமைப்பில் மேச ராசிக்கு இந்த 2026 இந்த 23 நாள் சராசரியாக பார்த்தீங்கன்னா 5/2/2026 28/2/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 நாட்கள் இந்த ஒரு பயிற்சி இருக்க போகுது. அப்போ இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன செய்யும் உங்களுடைய மேசராசிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்குது மேசராசி பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த 2-3 வருட காலமாக. பட் இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு அடிக்கடி வந்துட்டு போனாலும் கூட இந்த ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதம். இது இல்லாமல் மிதுன ராசியிலிருந்து 5 கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தை பார்க்குறார் 9ஆம் வீட்டை. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசைப்பட்ட வண்டியோ வாகனமோ வீட்டில் வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு நல்ல நிகழ்வோ கூட நீங்கள் இந்த 23 நாளில் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம். அது வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான காலங்களில் பொதுவாக வந்து வேலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம், வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எடுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வந்து பேச்சுவார்த்தைகள், அதாவது வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பழைய வீடு எடுத்துகிட்டு புதிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அல்லது அதுக்கான முயற்சிகள் கூட இந்த மாதத்தில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல டைம். இந்த 23 நாள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளான இந்த ஈகோலாம் இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா ரொம்ப வகையான நல்ல நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது அற்புதமான ஒரு டைம். ஏன்னா வந்து 12வது வீட்டில் வந்து ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி ஆல்ரெடி இருக்கிறாரு. அதோட அந்த சனி நட்பு வீட்டில் தான் இப்போ வந்து சனி ராகு. ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு 2 கூடைய சுக்கிரன் அவர் வந்து 14வது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை. ஏன்னா 14வது வீடுங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஃபேமிலிக்குள்ளே நல்ல மகிழ்ச்சிகளை கொடுக்கும். அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை இலக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலை நீங்கள் இந்த டைமில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு மனசுமை, ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்கில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விரயத்தில் சனி இருக்கிறது, தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறது. ஆனால் பட் குரு வந்து டைரெக்டாக பாகிஸ்தானத்தை, அது சனி உடைய வீட்டை ராகுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் பொதுவாக எல்லா விஷயங்கள்லையுமே. ஆக இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு, அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொடர்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை பார்க்கலாம். ரொம்ப நாள் விற்காத ஒரு லேண்டு அல்லது உங்கள் பேரை வீடை கட்டி வச்சிட்டிங்க, அது வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வருத்தப்பட இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து அமைவாங்க. அதே மாதிரி வாடகைக்கு வீடு வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு வீடு அமைய மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடு அமைகிறதும் ஆகட்டும். அதே மாதிரி வாடகை வீடு இன்னொரு சொந்த வீட்டுக்கு போகிறதாட்டும் இந்த மாதிரி இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உகந்த காலம். அப்போ இந்த மாதத்துலேயே இந்த டைம் வர்றதுனால இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பங்குனி மாதம் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ இந்த மாசிலேயே இந்த பிப்ரவரி 28 வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ இந்த நேரத்தை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அற்புதமான பலன்களை நம்ம பார்க்கலாம். தொலைதூர வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்து ட்ராவல் செஞ்சு ஏதாவது சுற்றுலா மேற்கொள்ளணும் அல்லது நீங்கள் ஆல்ரெடி பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த 2026 அப்படிங்கிறதுல இந்த ஒரு மாதம் அப்படின்னு மட்டுமல்ல, வருகிற நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு. ஏன்னா இப்போ சுக்கிரன் வந்து 10வது வீட்டில் இருக்கார். அடுத்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு மேலே ஒரு ஆல்மோஸ்ட் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியோட வந்து இணைவார். அப்போ அதோடைய நட்பு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அந்த டைம் பீரியடில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து தொடங்குறது ஒரு விதை மாதிரி. அந்த விதையை மட்டும் கரெக்டாக போட்டு தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக வந்து வருகிற மாதங்கள் நல்ல பலன்களை நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள், திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க முயற்சி எடுக்கலாம்.
ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிரகங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய பிறந்திருக்கக்கூடிய ராசி மேச ராசியாக இருக்கிற பட்சத்தில் இதோடைய பலாபலங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி உங்களுடைய லக்னம் மேச லக்னமாக இருந்தாலும் இதோடைய பலாபலங்கள் கரெக்டாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்தால் நீங்கள் ரிஷப ராசியுடைய பலனும் மெர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகள் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரான டைம். இது 3ல் இருக்கக்கூடிய குரு சில அலைச்சல்கள் கொடுக்கலாம். இந்த அலைச்சலுக்காக இருந்தாலும் கூட ஒரு தவறான வழியில் வரக்கூடிய பணம், தவறான வழியில் இருக்கக்கூடிய எண்ணம் சிந்தனை எதுவாக இருந்தாலும் கூட அதை மாற்றம் பண்ணி இந்த குரு பகவான் வந்து பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நேர் வழியிலேயே நேர்மையான முறையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளை உருவாக்கி கொடுப்பார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல சூழலை இந்த 2026 இந்த பிப்ரவரியில் இந்த 23 நாளில் கண்டிப்பாக கிடைக்கல. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை பயன்படுத்திக்கங்க. காற்றுள்ள போதே தூற்றுக்கள். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் வாங்குறது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துங்கன்னா பகட்டான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடன்களை வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கடனுக்கு இன்னொரு கடனுக்கு வாங்குறது, வட்டி கட்ட முடியலன்னு சொல்லி இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டு இன்னொரு பெரிய அளவுக்கு வட்டிக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து நீதிமான் சொல்லக்கூடிய ஒரு சனி பகவானாக இருக்கிறதுனால அவர் விரயத்தில் இருக்கிறதுனால விரய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே பக்குவமாக இருக்கணும். நீங்கள் அவசர முடிவுகள் எடுத்து ஏதாவது நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு முதலீடு போடுறது, டக்குன்னு ஏதோ ஒரு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மட்டும் கூட மைண்டில் வச்சுக்கங்க. மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த டைமை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது தைரியமாக இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ராசிக்கான பலன்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கான பலன்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சுய ஜாதகத்தில் நமக்கு சுக்கிரனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, ராகுடைய பலம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது. அப்போ இந்த ராஜயோகம் வந்து இயல்பாகவே ஒரு சில ஜாதகங்களில் சுய ஜாதகங்கள் அந்த யோகம் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா எப்போவா இருந்தால் திடீர்னு வளர்ச்சி ஆயிடுவாங்க. நம்மளே பார்த்துருப்போம். ஒரு சிலர் அப்பெல்லாம் பார்ப்போம் ரொம்ப டவுனாக இருப்பாங்க. சிலர் திடீர்னு வந்து நல்ல வண்டி வாகனம் மண்மனை தேடி நல்ல செல்வாக்காக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். அப்போ உங்கள் சுயஜாதத்தில் அந்த யோகம் இருக்கா இல்லையா, அல்லது தனிப்பட்ட வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோச்சார பலன்களையும் திசாபுத்தி இப்போ எப்படி ஃபேவராக இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்குரிய என்ன திசை, இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்கு, அதனுடைய பலாபலங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரையறை பண்ணி சில மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பாக டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இன்றைக்கி சுயஜாதகம் நிறைய பேருக்கு இருக்குது. கரெக்டாக பார்க்குறவங்களும் ஓகே. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் செக் பண்ணுறப்போ அவங்களுடைய ராசி நட்சத்திரமே தப்பாக இருக்குது, அல்லது லக்னம் தப்பாக இருக்குது. கேட்டால் வந்து டைம் தப்பாக இருந்துச்சுங்க, அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சுய ஜாதக டீட்டில் கூட நம்ம சைட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்ததுன்னா ஆயுள் காலத்து ஜாதகம்னு சொல்லி ஒரு 115 பக்கம் கொண்ட ஜாதகம் முதற்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம மூலம் கான்டெக்ட் பண்ணால் கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நியர்பை இருக்கக்கூடியவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி, இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தி என்ன, பிறப்பு யோக பலன்கள் என்ன, இப்போ என்ன செய்யலாம், செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து சரியான வழிமுறையில் கடைபிடிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய முன்னோருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் வளர்ச்சி கட்டாயமாக கைகூடி வந்துடும். அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த ஜாதக ரீதியான டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை சேவ் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற பிரார்த்தனையோட நல்லதொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.